வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு சேர், அதாவது நாற்காலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த சேரில் உட்காந்த யாருமே இப்போது உயிரோடவே இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசை இருக்கும். அந்த பொருள் ரொம்பவே பிடிச்சி போயிடும். அந்த பொருளை அவங்களே ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நாம் தொட்டாலோ இல்லை எடுத்தாலோ அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த சேருக்கு பின்னாடியும் நடந்திருக்கு. 1702 வருஷம் இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல இந்த சேரை தாமஸ் பிஸ்பி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வச்சுருந்துருக்கிறாரு. யார் இவர்னு தேடும்போது இங்கிலாந்தில் கிர்பி விஸ்க்குங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் த பஸ்பி ஸ்டூப் அப்படின்னு ஒரு விடுதியை நடத்திட்டு வராரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச சேர் தான் இந்த சேர். இவரோட அனுமதி இல்லாமல் யார் இந்த சேரில் உட்கார்ந்தாலும் ரொம்பவே கோவம் வருமா. தாமஸ் பிஸ்பி அவரோட மாமனார் கூட சேர்ந்து சின்ன சின்ன குற்ற சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போது தாமஸ் கவனிக்காத நேரத்தில் அவரோட மாமனார் அந்த சேரில் உட்கார்றாரு. இதனால் கோவப்பட்ட தாமஸ், உங்கள் மகளை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு. உடனே டேனியல் தன் மகளை அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் டேனியல் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் பிணமாக கண்டுபிடிக்கப்படுறாரு. ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் தாமஸை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தாமஸை போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. விசாரிக்கும் போது நான் தான் டேனியலை கொன்னேன்னு தாமஸ் ஒத்துக்கிட்டாரு. கோர்ட்டில் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மரண தண்டனைக்கு முன்னாடி அவரோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் நான் என்னோட சேரில் உட்காரணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட விடுதிக்கு கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்க. அவர் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது இந்த சேரில் யார் உட்கார்ந்தாலும் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரை தூக்கில் போடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷமாக அந்த சேரில் யாருமே உட்காரவே இல்லையா. அதுக்கு அப்புறமா தான் அந்த சேர்னால முதல் இறப்பு நிகழுது. அவரோட விடுதியை சுத்தம் செய்ய 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தெரியாதனமாக அந்த சேரில் உட்காந்துடுறாரு. அந்த சேரில் இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சேரை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்கோட மேலே இருந்து கீழே விழுந்து இறந்தும் போகிறாரு. இந்த சம்பவத்தினால அந்த சேர்கிட்ட போகவே எல்லாருமே பயந்தாங்க. இந்த நிலைமை 2ஆம் உலகப் போர் காலகட்டம் வரைக்கும் நீடிக்குது. ஆனால் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இந்த விடுதிக்கு பக்கத்தில் இருந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விடுதிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் ரொம்ப தைரியமாக இந்த சேரில் உட்கார்றாங்க. ஆனால் அதில் உட்கார்ந்த யாருமே போரில் இருந்து உயிரோட திரும்பவே இல்லையாம். இதுக்கு அப்புறம் 1967ஆம் ஆண்டு ஒரு பைலட்ஸ் 2 பேர் இந்த சேரில் உட்கார்றாங்க. ஆனால் அவங்களும் ஒரு ஏர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேரை கீழே இருந்த ஒரு அறைக்கு மாற்றிருக்காரு அந்த விடுதியோட ஓனர். ஆனால் அப்புறமும் இந்த சம்பந்தமான இறப்புகள் குறைந்த மாதிரியே இல்லை. இந்த சேரை அந்த அறைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விடுதிக்கு பெயிண்ட் அடிக்க ஒருத்தரை கூட்டு வராங்க. அவர் வேலை பார்த்துட்டு ஓய்வு எடுப்பதற்காக இந்த சேரில் தெரியாமல் உட்காந்துறாரு. அதுக்கு பின்னாடி அவர் சாரம் சரிஞ்சு விழுந்து அவர் இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி மேன், சுத்தம் செய்கிறவன்னு தொடர்ச்சியாக இந்த சேர்னால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி நடக்கும்போது அந்த விடுதி ஓனர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசியம் கிட்ட போய் இந்த சேரை நீங்கள் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரின்னு சொன்ன மியூசியம் ரொம்பவே எச்சரிக்கையோட அந்த சேரை மியூசியமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த சேர் மியூசியமில் தான் இருக்குது. ஆனால் யாராலையும் அதில் உட்காரவே முடியாது. காரணம் 6 அடி உயர செவத்தில் அந்த சேரை மாட்டி வச்சுருக்காங்க. இந்த சேரில் உட்கார்ந்தவங்க எல்லாம் இறந்து போனதுக்கு தாமஸோட சாவு தான் காரணமா, இல்லை எல்லாரும் யதார்த்தமாக தான் இறந்து போனாங்களான்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. ஆனால் இறந்து போன எல்லாருமே இந்த சேர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு சேரை ஏன் வச்சுருக்கணும், உடைச்சிருக்கலாமே, இல்லைனா எரிச்சிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் உட்கார்ந்ததுக்கே அவங்களுக்கு அந்த நிலைமை அப்படின்னா இதை உடைச்சி போட்டிருந்தாலோ இல்லை எரிச்சிருந்தாலோ அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். இதே பயம் அவங்களுக்கும் இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த சேரை அப்படியே யாருமே உட்கார முடியாத உயரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.